பிரைஸ் காட். நம்ம கொஞ்ச நாளாக மேலானவைகளை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். டே 1 டே 2 பார்த்தோம். இன்னைக்கு டே 3 ஃபைனலாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மேலானவைகள், எப்படி மேலானவைகளை சுதந்திரித்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதற்குரிய வழிமுறைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். எடுக்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1 4 வசனம் வரை. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ இந்த கொலோசையர்ல பவுல் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானா, அவரோடு கூட எழுந்திருக்கோம். நாம் மரித்து ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட நம்ம எழுந்தோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவரோடு கூட நம்ம எழுந்ததுண்டானால் வலது பாரிசத்துல கிறிஸ்து வீற்றிருக்கிறபடி, எப்படி பிதாவுக்கு வலது பாரிசத்துல இயேசு இருக்கிறாரோ அதே மாதிரி மேன்மையான இடத்தை தேடுங்கள் என்று இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனத்தை பார்த்தா பூமிக்குரியவைகளை அல்ல. நம்ம போன இதில் நம்ம தான் பார்த்தோம், பூமிக்குரியவைகளை நாடக்கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். இங்கே எழுதப்பட்டிருக்கு மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியதை நாடாதுங்க, பரலோக ராஜ்யத்திலையும் மேலானவைகளை நாடுங்கள். பரலோக ராஜ்யத்திலையும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது, அதுலேயும் மேலான இடங்கள் இருக்குது. இயேசு பிதாவுக்கு வலது பாரிசத்தில் உட்கார்ந்து எல்லாரை காட்டிலும் மேலான இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு மேலான இடம் இருக்கிறது. இன்னும் கூட இயேசு தன்னுடைய சீஷர்கள்ட்ட சில காரியங்களை சொல்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா மார்க் 10ஆம் அதிகாரம் 28 31 வசனம் வரை வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவான். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், ஏன் நிமித்தமா நீ எதை விட்டிருந்தாலும் இந்த உலகத்திலேயே உனக்கு நூறத்தனையானது கிடைக்கும். ஏன் நிமித்தம் நீ உன் தாயை விட்டனா 100 தனையான தாய்மார்கள், ஆவிக்குரிய தாய்களை நான் உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த பகுதியில் இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா, துன்பங்களோட கூட இயேசுக்களை துன்பம் கிடையாதுங்கிறது அல்ல, அவர் அதை தான் சொல்றாரு, துன்பம் உண்டு, இந்த துன்பத்தோட கூட தான் 100 மடங்கு தராராம். அப்போ இப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தி வந்திருக்கிறார். இதை தான் அப்ப இயேசு சொல்றாரு. இது மாத்திரம் தானே ஆண்டவரே, இது மாத்திரம் தானா? அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் நீ தருவீரானா? இதை குறித்து மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 28 வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பேதுரு இதே சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்குது. பேதுரு கேட்கிற, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கும் போச்சுல, அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 12 பேரோ, நீங்க 12 பேர் என்ன பின்பற்றினீங்கல்ல? எத்தனை பேர் உலகத்தை பார்த்து அப்பத்தை பார்த்து தேவைகளை பார்த்து உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டாங்க. ஆனா நீங்க உலகத்துக்கு பின்னாடி ஓடாம ஏன் பின்னாடி ஓடி வந்தீங்கல்ல? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 12 பேரையும் இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்களையும் நீங்க நியாயம் தீர்க்கும்படியா, நியாயம் தீர்க்கிறவர்களாக நீங்க 12 சிங்காசனத்துல அமர்ந்திருப்பீங்கன்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. இன்னும் கூட நம்ம இந்த பகுதியில் இன்னும் அப்போ பரலோகத்தில் மேலான இடங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே இடமா கிடையாது, பரலோகத்தில் மேன்மையான இடங்கள் இருக்குது. அதான் பவுல் சொல்றாரு, நான் எல்லார மாதிரியெல்லாம் எண்ண மாட்டேன், எப்படி பிதாவுக்கு வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அதே மாதிரி மேன்மையான இடத்தை தான் நான் நாடுவேன். நான் சும்மா நார்மலான இடத்தெல்லாம் நாடுறது கிடையாது, நீங்களும் அப்படி நாடுங்கள்னு சொல்லி பவுல் நமக்கு அட்வைஸ் கொடுக்கறத நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். சீஷர்கள் சும்மா சாதாரண இடத்துல இல்லை, இஸ்ரவேல் ஒவ்வொரு கோத்திரத்தார்லையும் அவங்க மேன்மையான இடத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்துல
பரலோகங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் துதி மாத்திரம் அப்படி கிடையாது. துதி தான், முழுசும் துதி தான். பிளஸ் அதுல நிறைய பரலோகத்துல பெரியவங்க இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துலயும் உயர்ந்த இடங்கள்லாம் இருக்கிறது. அதனாலதான் எழுதப்பட்டிருக்கு மேன்மையான இடத்தை நாடுங்கள்னு. அப்ப மேலான இடத்தை நாடுங்கள்னா கீழான இடங்களும் இருக்குதுன்னு நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப இந்த பகுதியில நம்ம ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு சொல்றாரு, ஒரு சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவனா இருப்பான், நான் பெரியவனா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்க மூச்சல ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியம் சொல்றாரு, தம்பி இந்த சின்ன பிள்ளை போல நீ மாறலன்னா பரலோகத்துக்கே நீ வரமாட்ட. முதல்ல அது தெரிஞ்சுக்க. சின்ன பிள்ளைய போல நீ மாறலன்னா பரலோகத்துக்கே வரமாட்ட. ஆனா அந்த சின்ன பிள்ளைய போல நீ தாழ்த்திட்டேன்னு வச்சுக்கேன், நீ ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோட இருந்தனா பரலோகத்துல மேன்மையான இடத்துல உன்னை கொண்டு போய் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவர் சாது சுந்தர் சிங் புக்ல கைலாச மகாரிஷியோட அவர் உரையாடின ஒரு காரியம் இருக்கு. அதுல மகாரிஷி ஒரு காரியத்தை சொல்லுவாரு, பரலோகத்துல லூசிஃபர் வந்து கீழே தள்ளப்பட்டான், அவனுடைய ஸ்தானம் வந்து ஃப்ரீயா இருக்கான், அவனுடைய சீட்டு காலியா இருக்கான். இப்போ அவனுடைய சீட்டுனா சும்மா நார்மலான சீட்டு கிடையாது. அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு என்ன மரியாதைனா, யாருமே இது வரைக்கும் உலாவி இராத அக்னி கற்களுக்கு நடுவே அவன் உலாவ முடியும். அக்னி கற்கள், அதுல மற்ற தேவதூதர்கள் உலாவினதாய் வேதத்துல எழுதப்படவில்லை. ஆனா இந்த பிசாசானவன் அவன் பரலோகத்துல ஒரு கேருப்பாக இருக்கும் மூச்சுல அவன் அதன் மத்தியில் உலாவினான் என்று எழுதப்பட்டிருக்குது. அவ்வளவு மேன்மையான இடத்தை இப்போ காலியா இருக்குதான். அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டாரா, இது யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்க மூச்சுல ஆண்டவர் சொன்னாராம், அது உலகத்திலேயே மிகுந்த தாழ்மையுள்ள ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு மேன்மையான இடத்தை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அப்போ தாழ்மையினால ஒரு மேலான இடத்தை நம்ம சுதந்திரிக்க முடியுங்கிறது வேதமும் கூறுது. அதே மாதிரி கைலாச மகாரிஷி அவருடைய சாது சுந்தர் சிங் கைலாச மகாரிஷிங்கிற புக்கில் அவர் இந்த காரியத்தை எழுதி வைத்து இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பரலோகத்தில் பொக்கிஷங்களை நம்மளால சேர்த்து வைக்க முடியும். நம்ம பரலோகத்துல ஐஸ்வர்யவான்களாக இருக்க முடியும். நம்ம வேதத்துல இதை குறித்து கூட சில காரியத்தை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-19 வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ வருங்காலத்துல ஒரு நல்ல ஆதாரத்தை நீங்க பொக்கிஷமா வைக்கணும்னா நீங்க தான தர்மம் பண்ணணும். அப்போ பரலோகத்துல அதான் இயேசு சொன்னார், பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பூமியிலே சேர்த்து வைக்காதீர்கள். பரலோகத்துல நீங்க சேர்த்து வைக்கிறது நித்தியம் வரைக்கும் அது நிலைக்கும் அப்படின்னு இயேசு சொல்லுகிறத பார்க்கலாம். இயேசு இடத்துல ஒரு வாலிபன் வருகிறான். வாலிபன் வந்து எந்த கற்பனை முக்கியம், எதை நான் பின்பற்றினா பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்க முச்சல அவன் இந்த வாலிபன் இயேசு சொன்னார், உனக்கு எப்பவும் சொன்ன மாதிரி விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, இந்த கற்பனையெல்லாம் கீழ்ப்படி அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிபன் சொல்லுவான், நான் அதெல்லாம் சிறுவயது முதல் நான் கடைபிடிக்கிறேனே அப்படின்னு சொல்ல முச்சல அந்த இடத்துல அழகா ஒரு வார்த்தை இருக்கும். என்னன்னா, இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, இயேசு அவனை ரொம்ப நேசிச்சதுனால அவனை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு, நீ ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. என்ன குறைனா, உன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம், நீ நிறைய ஐஸ்வர்யம் வச்சிருக்க, அவைகள் எல்லாற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிட்டாரு. தரித்திரனுக்கு கொடுத்து, அதை உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து நீ தரித்திரனுக்கு கொடு, தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ
ஒரு காரியம் நமக்கு கிளியரா தெரிஞ்சுக்கிடணும். இப்ப அவனுக்கு அழைக்கப்படுகிற அழைப்பு சாதாரணமான அழைப்பு அல்ல. அது அப்போஸ்தல அழைப்பு. சீஷர்கள் 12 சீஷர்கள் இயேசுவை பின்பற்றி போனார்கள். இப்போ இவனையும் அவருக்கு பின்னாடி கூப்பிடுறாருன்னா இது அப்போஸ்தல அழைப்பு. மேலான அழைப்புக்கு அவர் கூப்பிடுறாரு. ஆனா அவனோ அந்த ஐஸ்வர்யத்தின் மேல பற்று வைத்து அவன் போகலங்கிறத நம்ம பார்க்கலாம். அவரு அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும்னு சொல்லுவாரு. அப்போ நான் தரித்திரனுக்கு கொடுக்கும் பொழுது, நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கும் பொழுது எனக்கு பரலோகத்தில் சொத்து வருகிறது. நான் பரலோகத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்க முடியும். பரலோகத்துல என்னால சொத்து பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும் என்று வேதம் கூறுகிறது. அப்போ நான் நினைச்ச இவ்வளவு நாள் பரலோகத்துல துதி மட்டும்தான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பரலோகத்துல சேர்த்து வைக்க முடியும். பரலோகத்துல யார் பெரியவர்கள் என்று பார்க்க முடியும். பரலோகத்துல மேலான இடங்கள்ல உட்கார முடியும். இன்னும் கூட நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்குது, அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்ப இந்த பகுதியில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். இயேசுவோட கூட நம்ம பாட அனுபவித்தனா நாமும் அவரோட கூட ஆளுகை செய்வோம் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ நான் இன்னைக்கு இயேசுக்காக கெட்ட வார்த்தைகளை நான் சகிச்சனா, இன்னைக்கு நான் இயேசுவோட கெட்ட வார்த்தைகளையும் அடிகளையும் விதிகளையும் நான் இந்த உலகத்துல பாடுகளையும் நான் படுமுச்சல சுவிசேஷத்தின் நிமித்தமாகவோ இல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகவோ எனக்கு பிரச்சனையோ, என்ன வீட்டுல ஒதுக்குறாங்களோ, வீட்டுல கஷ்டப்படுத்துறாங்களோ, இல்ல சுத்தி உள்ள சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது சுத்தி உள்ள ஜனங்கள் அடிக்கிறாங்களோ, இல்ல நம்மளை வெறுக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்றார், என் கூட நீ பாடுகளை சகித்தனா, பாடுபட்டனா, நீ என்னோடு கூட ஆளுகை செய்வாய்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பரலோகத்துல மேன்மையான ஆளுகை இருக்கிறது. அதே மாதிரி 1000 வருஷம் அரசாட்சியில ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறது. அங்கேயும் நம்மளை ஆளுகிறவர்களா கர்த்தர் நம்மளை நிப்பாட்டணும்னு விரும்புறாரு. அப்போ அவரோட நான் பாடுபட்டா, நான் தூஷிக்கப்பட்டனா, அதான் எழுதப்பட்டிருக்குது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித பொய்யான தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அப்ப அவருக்காக நான் கஷ்டப்பட்டனா பரலோகத்துல என்னுடைய பலன் மிகுதியா இருக்கும்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. இன்னும் கூட நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம், ஆளுமை தன்மைகளை பார்த்தோம். இப்போ அடுத்தது பரலோகத்தில் ஃபேமஸாக இருக்க முடியும் தெரியுமா? பரலோகத்தில் ஃபேமஸாக இருக்க முடியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. லூக்கா 12:8 இருக்கு, மத்தேயு 10:32 இருக்கு. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அடுத்த பகுதியில் வேத பகுதியில் இப்படி இருக்குது, தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் அவர் என்ன பண்ணுவாரா? அறிக்கை செய்வாராம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து போய் சொல்லுவார், இவன் என்னுடைய மகன், இவன் என்ன அறிக்கை செய்தான் அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப பிதாவுக்கு முன்பாக மிக பெரியவர், பரலோகத்துல மிக பெரியவர் அவர் தான். அவருக்கு முன்னாடியே என்ன அறிக்கை செய்கிறார்? 2வது ஒரு காரியம், கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மத்தியிலே என் நாமத்தை நான் சுவிசேஷம் அறிவிக்க போனா, நான் பலர்கிட்ட இயேசுவை பிரத்யட்சமா பேச முச்சல, அப்போ அவர் சொல்றாரு, அந்த இடத்துலயே நான் உன்னை கனப்படுத்த அவ்வளோ பேர் முன்னாடி என் நாமத்தை அவர் சொல்லுவாராம், அறிக்கை செய்வாராம். ஆனா நான் அவருடைய பேரை அறிக்கை செய்யாம நான் சுவிசேஷம் அறிக்கை பண்ணாம இருந்தா பிதாவுக்கு முன்னாடியும் அவர் மறுதலிப்பாராம், தெரியாதுன்னு சொல்லுவாராம், தூதர்களுக்கு முன்பாகவும் தெரியாதுன்னு சொல்லுவாராம். அப்போ நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால பரலோகத்துல நான் மேன்மையான இடத்துல இருக்க முடியுது. நான் என்ன பண்ண முடியும்னா நல்லா எல்லா இடத்துல ஃபேமஸ், என் பேர் அவர் அங்கேயும் பெருமைப்படுத்துவார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நான் இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். சாது சுந்தர் சிங் புக்கில் ஒரு காரியம் இருக்குது. சிலர் பூரண பரிசுத்தவான்களாய் நிறைய பரலோகத்தில் ஒவ்வொரு பெரிய 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 இடங்கள்லாம் இருக்குதான். ஒரு இடத்த ஒரு இடத்த ஒரு அம்மா, அது கைலாஷ மகாரிஷி புக்கில் தான் எழுதப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு அம்மா மறித்துட்டாங்களாம். அவங்க நடந்து போகும்போதுல அவங்க ஒரு வீட்டை பார்த்தாங்களாம் பரலோகத்தில். அது நல்ல பெரிய மாளிகையாம். இது யாருடையது அப்படின்னு கேட்கும் போச்சுல அவங்க ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சொன்னாராம், இது ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு மாளிகை, இது அவர் மரித்தார், இன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருக்கிறார் இந்த மாளிகையில தான். இவ்வளோ பெரிய மாளிகையா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க போச்சுல அடுத்தது ஒரு மாளிகை இருந்துச்சான். அந்த மாளிகையில ஒரு மேஜை இருந்துச்சான். அந்த மேஜையில ஒரு கிரீடமும்
கிரீடமும் அதுல 4 முத்துக்களும் இருந்துச்சாம். இது என்னடா 4 முத்துக்களும் கிரீடமும் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இது என்னது ஆண்டவரேன்னு கேட்டா, இது வந்து ஆத்தும ஆதாயம் செய்த பரிசுத்தவான்களுடையது. அப்போ நான் பரலோகத்துல பரிசுத்தவானா, நான் என்ன காத்துக்கொண்டு நான் இயேசுவ பூமிக்கு அறிக்கை செய்து ஆத்துமா பெருசா ஆதாயம் பண்ணாம நான் ஒருவேளை மரிச்சிருக்கலாம். ஆனா பரிசுத்தமா வாழ்ந்திருக்கலாம். நான் இயேசுவ வெளிப்படுத்தி இருக்கலாம் ஜனங்களுக்கு. ஆனா என் மூலமா யாரும் ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம். ஒரு சுவிசேஷம் அறிவிக்காம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியம் சொல்றாரு. அந்த அந்த புக்ல ஒரு காரியம் இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, அப்போ பரிசுத்தமா மாத்திரம் வாழ்ந்தவனுக்கு ஒரு மாளிகை இருக்கிறது. ஆனா ஆத்தும ஆதாயம் செய்தவனுக்கு அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது என்பதை அந்த புக்ல படித்தேன். அது மாத்திரம் அல்ல, அதுல 4 முத்துக்கள் இருந்ததா. ஏன்னா 4 பேரை அவன் ஆதாயம் படுத்தி இருந்தானாம். அப்போ நான் எத்தனை பேரை ஆதாயப்படுத்துறனோ அத்தனை முத்துக்கள் என் கிரீடத்துல பதிக்கப்படுங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப இப்படிதான் ஆண்டவர் வந்து மேன்மையான இடத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறாரு. இன்னும் கூட நம்ம பார்த்தோம்னா, இன்னும் கூட நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம்னா, இன்னும் வந்து இரத்த சாட்சிகள் அவங்களுக்கு ஒரு தனி இடமா, அவங்களுக்கு பிரம்மாண்டமான இடமா, ஆண்டவருக்கு இரத்த சாட்சிகளையும் அடிகளையும் பட்ட ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவங்களுக்குன்னு தனியா ஒரு இடத்த வச்சிருக்காரு ஆண்டவர். அதுவும் மாளிகை மாதிரி பிரம்மாண்டமா இருக்குமா. அதுல எப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய காயங்கள், இப்ப இந்த இடத்துல எனக்கு அடிபட்டிருக்குன்னா இந்த இடத்துல நட்சத்திரம் மின்னுவது போல இருக்குமா. அப்ப நட்சத்திரம் மின்னுமா. அப்போ காயத்துல எல்லாம் வெளிச்சம் வருமா. நீங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கல, நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்குதுல. அதே போலதான் நான் வந்து அவருக்காக பாடுபட்டு பரலோகத்துல ரத்தம் சிந்தி அவருக்காக நான் பரலோகத்துல போய் நிற்கும் போச்சுல, எனக்கு மேலான இடங்கள் காத்திருக்குது. என்னுடைய மாளிகை விரிவாக்கப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு காரியம் இருந்தது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், வேத ஞானம் இருந்து என்னத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறோம்ல, பைபிள் படிச்சு என்னத்துக்கு அப்படின்னு யோசிக்கிறோம்ல. ஆனா அந்த புக்ல எழுதப்பட்ட ஒரு காரியத்தை நான் பாட்டு எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொல்றாரு, ஒவ்வொருத்தருடைய ஞானத்தை குறிச்சு தான் வேதத்தில் உள்ள ஆழமான சப்ஜெக்ட்ஸ், கர்த்தரை பத்தி எவ்வளவு ஆழமா அறிஞ்சிருக்கிறான், அவன் வந்து ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை எவ்வளவு ஆழமா அறிஞ்சிருக்கிறாங்கிறத அவரை பார்த்து அவனுடைய அறிவு வளர்ச்சியை சார்ந்துதான் அவனுடைய மாளிகையோட சைஸ் இருக்குமா, அவ்வளோ பெருசா இருக்குமா. நீங்க வேதத்துல கூட பாத்தீங்கன்னா, என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி கை கொள்ளுகிறவர்களோ அவங்க வந்து கற்பாறையின் மேல் கட்டின வீடா இருப்பாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அதே இது அப்படி செய்யாதவங்களோ மணலின் மேல் கட்டினவர்களா இருப்பாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ பெருங்காற்று வரமுச்சுல கற்பாறையின் மேல் கட்டினது நிற்கும். ஆனா மண்ணு மேல கட்டினது, மண்ணினால கட்டினது நிற்காது. அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தா, நீ வசனத்துல நீ வேரூன்றி ஆழமாய் நிற்கும் போச்சுல, நீ இங்க உன் உள்ளார்ந்த மனுஷனை பில்ட் பண்றல, உள்ளார்ந்த மனுஷன்ல ஆலயத்தை கெட்டுறல, நீ இங்க கெட்ட இந்த உள்ளார்ந்த மனுஷன்ல நீ ஆலயத்தை கெட்ட பரலோகத்துல உனக்காக வாசஸ்தலம் விரிவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, அது பெருகி கொண்டு இருக்கிறது. அதனால உங்க இன்னர் மேனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, அவன் வளரட்டும், வசனத்தினால நிரப்புங்க, ஜெபத்தினால நிரப்புங்க. அவன் எவ்வளவு வளர்றானோ அவ்வளவு வளர்ச்சியா மேலான இடத்தை ஆண்டவர் நமக்கு பரலோகத்துல வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்படி பரலோகத்துல மேலான இடங்கள் இருக்கிறது. யார் ஐஸ்வர்யவான் என்பது இருக்குது, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது இருக்குது, பரலோகத்துல ஆளுமை செய்கிறத பத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது என்பதை நம்ம வேதத்துல பார்க்கலாம். அப்போ பரலோகத்துல மேலான இடத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கனி கொடுக்கணுங்கிறது தான் மெயின். தாழ்மைங்கிறது கனி, ஆத்தும ஆதாயம் செய்கிறதுங்கிறது கனி. அப்போ எல்லாமே கனியை பொறுத்து தான் இருக்குது, கனியை பொறுத்து தான் இருக்குது. அப்போ நான் வந்து மேலான இடத்தை நான் சுதந்திரிக்கணும்னா கனி தேவை. வேதத்தில் நம்ம பார்க்கலாம், கனியை நம்ம எப்படி கொடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை கிளியரா சொல்லிட்டாரு, நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவராலே இல்லாமல் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம முதல்ல சொல்லிட்டாரு, அப்போ அவர் இல்லாம நம்மளால கனி கொடுக்கவே முடியாது. அப்போ முதல்ல அவர் சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்போ அந்த திராட்சை செடியும் கொடியும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த திராட்சை செடி வந்து செடியில கொடி வந்து அந்த திராட்சை செடியோட ஒட்டி இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? திராட்சை செடியிலிருந்து என்ன வரும்னா
தண்ணீர் இதற்குள்ள பாய்க்கப்படும். அப்ப அந்த தண்ணி அப்படி அதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவன், நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீ கொடியா இருக்கிற. அப்போ இப்படி நம்ம ஒட்டி இருந்தாதான் கனி கொடுக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே படிச்ச ஒரு பகுதியில ஒரு காரியத்தை நம்ம கிளியரா கற்றுக்கொண்டிருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் நினைக்கிறேன். அதுல இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுடனே தேவனுக்கு உள்ள மறைஞ்சிருக்குதான். என்னுடைய ஜீவன்னா அர்த்தம் என்னன்னா, ஜீவன்னா லைஃப்னு அர்த்தம். என்னுடைய ப்ரெசன்ட் லைஃப் அண்ட் ஃபியூச்சர் லைஃப். இப்போ வருங்கால நான் வந்து மரித்து உயிர் தெழுந்த பின்போ அவருக்குள்ள தான் நான் வாழ போறேன். இந்த பூமியில இயேசுவை ஏற்றுக்கொண்டவனும் அவருக்குள்ள தான் வாழ்றான். அதான் என்னுடைய ஜீவன் அவருக்குள், கிறிஸ்துவுடனே அவருக்குள் இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப நான் இயேசுக்குள்ள, நான் இயேசுவோட கூட பிதாவுக்கு உள்ள இருக்கிறேன். அப்ப அர்த்தம் என்னன்னா, நான் பிதாவுக்கு உள்ள வந்துடுறேன். அப்ப அவ்வளவு க்ளோஸ். அதான் எழுதப்பட்டிருக்கு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடிகள் எங்க வேரூன்றி இருக்கும்? பிதாவுக்கு உள்ள. அப்ப இந்த காரியத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். அப்ப என் மைண்டை நான் ஃபிக்ஸ் பண்ணும், இனி நான் அந்த உலகத்தை சார்ந்து உலகத்து மேல படர்ந்து வாழ முடியாது. நான் இயேசுக்குள்ள அப்படி இருக்கணும், நான் பிதாவுக்கு உள்ள அப்படி இருக்கணும். இதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், இப்படிப்பட்ட ஒரு லைஃப். அப்போ நிலைத்திராவிட்டால் என்ன ஆகும்னா, அந்த கொடி செத்து போயிடும். அப்ப இட் வில் டை. அப்ப அந்த தாகம் இருக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு மரத்தை நீங்க யோசிச்சு பாருங்களேன், கொஞ்ச நேரம் அப்படி எடுத்து போட்டீங்கன்னா அது அப்படி தாகத்துல தவித்து செத்து போயிடும், ஏன்னா தண்ணி வரல. அப்ப இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு நாள் நீங்க ஜெபிக்கலன்னா கூட, ஜெபிக்காம படுத்துட்டீங்கன்னா கூட உங்க இருதயம் அடிக்கணும், ஐயோ தண்ணி இல்லையே. ஏன்னா நீங்க ஒட்டி இருந்தீங்கன்னா தாகம் உங்களுக்கு இருக்கும். ஒட்டி இருந்து கொஞ்சம் நீங்க லைட்டா விலகிற மாதிரி தெரிஞ்சாலே உங்களுக்கு தாகம் தெரியும். இவ்வளவு நாள் நல்லா இருந்தேனே, இப்ப ஏன் வரல? ஏன்னா இன்னைக்கு நீ சாப்பிடல, இன்னைக்கு உனக்கு தண்ணி வரல. ஏன் தண்ணி வரல? நீ அவரோட ஒட்டி இல்லை. அப்ப அவரோட ஒட்டி இருக்க முச்சில உள்ள தண்ணி பாய முச்சில, எல்லா கொடிகள்லயும் தண்ணி பாய முச்சில தான் கனி கொடுக்க முடியும். அப்போ இந்த கொடிக்கு கனி கொடுக்கறதுக்கு காரணம் முதல்ல என்ன தேவை தெரியுமா? செடி தேவை, திராட்சை செடி தேவை. முதல்ல அந்த ஐக்கியம் தேவை, அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம். இப்படி அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும், அவர் நமக்குள்ள இருக்கணும். அப்பனா நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கலாம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப ஆண்டவர் நம்மளை நிலைத்திருக்கும்படியா நம்மளை கூப்பிடுறாரு. இந்த மேன்மையான அனுபவத்துக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா 12 சீஷர்களை தேவன் அழைக்கும் முச்சல இப்படி எழுதப்பட்டிருக்கு. மார்க் 3:14. மார்க் 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப எதுக்கு அந்த 12 பேரை தெரிந்து கொண்டார்னா, முதலாவது தம்மோடு கூட இருக்கவும், ரெண்டாவது பிரசங்கம் பண்ணவும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ முதல்ல அவரோட இருக்கிறது. அப்ப அவருக்குள்ள நான் நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிறார். அதை தான் முதலாவது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதே அதான். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காரியத்தை பார்க்கலாம். நீங்க சிலுவையில இயேசு தொங்கிட்டு இருக்கிறாரு. தொங்கிட்டு இருக்க முச்சல ரத்தம் சிந்துறாரு. ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்க முச்சல அவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறேன்னு ஒரு காரியத்தை அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன் ஆண்டவரே தாகமா இருக்கிறீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, எனக்கு ஆத்துமாக்கள் மேல ஒரு தாகம் இருக்குது, அதை யாராலையும் தண்ணிய முடியல. என் ரத்தம் இவ்வளவு சிந்துது, இவ்வளவு ரத்தம் கொடுத்த பிறகும் எனக்கு தாகம் தீரல. ரத்தத்தை சிந்தி அவர் உழைக்கிறாரு, ஆனாலும் அவருக்கு தாகம் தீரல. அவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம அவரோட ஒட்டி இருக்கணும்னு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அவர் பண்டிகையின் பிரதான நாள்ல 7வது நாள்ல அவர் போய் நின்று ஒரு காரியத்தை சொல்லுவாரு, தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அவர் சத்தம் போட்டு அந்த இடத்துல கூப்பிடுறார், தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், அவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவருடைய தாக்கம் என்ன தெரியுமா? இயேசுவோடைய இருதயத்துடைய ஆசை என்ன தெரியுமா? தாகமா இருக்கனா ஓடிவா, நான் உன் மேல தாகமா இருக்கேன். உனக்கு தாகம் இருக்கா? நீ என்கிட்ட ஓடிவா. இயேசு சொல்ற, நான் உன் மேல தாகமா இருக்கிறேன், உன் கூட ஐக்கியமா இருக்க விரும்புறேன். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற, உன் கூட நான் ஐக்கியமா இருக்க விரும்புறேன். அதனாலதான் இயேசு என்ன உன்கிட்ட அனுப்புனாரு. அந்த ஒரே ரீசனுக்காக தான், உன் கூட ஐக்கியமா இருக்கணும்னு அவர் என்கிட்ட
அனுப்புனாரு. நான் உன் மேல அவ்வளவு தாகமா இருக்கிறேன். நீ இப்போ ஆண்டவர் கேட்கிற, நீ என் மேல தாகமா இருந்தா என்கிட்ட ஒட்டி என் கூட நெருங்கி வாழ்றதுக்கு நீ ஓடி வா. ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஓடி வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இன்னைக்கு இந்த ஐக்கியத்தை எத்தனை பேர் நம்ம விரும்புறோம்? இதைதான் ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த ஐக்கியத்தை உங்களால உணர முடியுதா? தேவனோட ஐக்கியம் இருக்குதா? வேதத்துல இன்னொரு இடத்துல கூட இப்படி எழுதப்பட்டிருக்கு. அதே யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நான் அவனிலும் என் வார்த்தை இல்ல, இப்படி எழுதப்பட்டிருக்கும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் எழுதப்பட்டிருக்கும். அப்ப நான் அவருக்குள்ளேயும் அவருடைய வார்த்தை எனக்குள்ளேயும். இந்த ஐக்கியம் எதை குறிக்குது தெரியுமா? அவர் என்கிட்ட பேசுறது, நான் அவர்கிட்ட பேசுறது. இதுதான் ஐக்கியம். இது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் நான் அவனோடு அவன் என்னோடும், அவனோடும் அவன் என்னோடும். அப்போ போஜனம் பண்ணுவான்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த போஜனங்கிற வார்த்தை பேசுவது குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவது குறிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறார். இந்த ஐக்கியத்துக்குள்ள வாங்க உங்களால கனி கொடுக்க முடியும். அப்போ ஆண்டவரோட நெருங்கி இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அவர் தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். தேவனோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம நிறைய பேர் இப்ப சொல்றதை பார்க்கலாம், ஏசு நான் வந்து இயேசுவோட சத்தத்தை கேட்டேன், அவர் சாட்டியான்னு கேட்டாரு, தூங்குனியான்னு கேட்டாரு. இதெல்லாம் பொய். அவர் என்ன பேசுவார் தெரியுமா? இயேசு பேசுனா என்ன பண்ணு பேசுவார் தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் சிறுவனா இருக்கிறான். ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. அவனுக்கு சத்தத்தை கூட அறிய தெரியல. அவன் ஏலிட்ட போய், ஏலி நீங்களா கூப்பிட்டீங்கன்னு கேட்கிறான். அப்போ தேவனுக்கு முதல்ல உங்களோட ஐக்கியம் வைக்கும் போது சில ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கலாம். அவர் என்ன தெரியுமா முதல்ல உங்ககிட்ட பேசுவாரு? அவர் ஜனங்களை குறித்து பேசுவார். உங்களை எப்படி பயன்படுத்த போறேன்னு பேசுவார். சாமுவேல் போயிட்டு ஏலியோடைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. தேசத்துல இப்படிலாம் நடக்குது, சபையில இப்படிலாம் நடக்குது. இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு போய் சாமுவேல் சிறுவன்ட்ட அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துல அவ்வளவு பாரம் இருக்குது, நான் ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐக்கியம் வேணும். நீங்க கெத்செமனேல நீங்க பாத்தீங்கன்னா தன்னோடு கூட ஒரு 3 பேரை மாத்திரம் தான் அவர் நினைச்சாரு. இந்த 3 பேரை நம்பலாம், இந்த 3 பேரை மாத்திரம் கூப்பிட்டு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்கள கூப்பிட்டு போறாரு. அங்க போன உடனே அவங்களுக்கு முன்னாடியே சேர்ந்து ஜெபிக்கலான்னு அவர் நினைக்கிறாரு. அவங்களுக்கு முன்னாடியே ஒரு வியாகுலம் வருது. நீங்க அதுல அழகா எழுதப்பட்டிருக்கும், வியாகுலப்பட தொடங்கினார். தொடங்கினோடனே ரொம்ப அவருக்கு ஏக்கத்தோட அந்த வியாகுலம் வருது. அவர் அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அப்போ அந்த வியாகுலம் வந்த உடனே அவர் பார்க்கிறாரு, இல்ல என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவா துக்கித்து கொண்டு இருக்கிறது, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது. அதனால நீங்க இங்கிருந்து ஜெபிங்க, நான் ஒரு கல்லறி தூரத்துல போய் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அவங்க முன்னாடியும் வியாகுலப்பட்டு அழுகிறார். அழுதுட்டு அவங்கள விட்டுட்டு இவர் இப்ப என்ன பண்றாருன்னா தள்ளி போய் என்ன பண்றாருன்னா ஒரு கல்லறி தூரத்துல அவர் ஜெபிக்க போறாரு. இப்ப கண்களை மூடி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அழுது அழுது ரொம்ப அழுறாரு. அவருடைய வேர்வையில ரத்தம் அப்படி வர்ற அளவுக்கு அவர் அழுறாரு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா இது எப்போ இது நடக்குமானா ரத்த ஞாலங்கள் வெடிக்கும் மூச்சுல தான் அப்படி இந்த வேர்வையில இருந்து அந்த ஸ்வெட் கிளாண்ட்ல இருந்து ரத்தம் வருமா. அவ்வளவு ஏங்கி ஏங்கி அழுது ரொம்ப கதறி அழுகிறதுனால அப்படி ஆயிடுச்சு. இப்ப ரத்தத்தோட திரும்ப வந்து அவர் பார்க்கிறாரு. ஐயோ சீஷர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவர் டக்குன்னு எழுப்பி 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. 1 மணி நேரம் கூட உங்களால இருக்க முடியாதா? ஃபர்ஸ்ட் எனக்காக ஜெபிங்கன்னு விட்டுட்டு போனவர் இப்ப வந்து பார்க்கிறாரு. இப்ப ரத்தத்தோட வந்து கேட்கிறாரு. ஆனா இப்பவும் சீஷர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு காரியம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களோட தன்னுடைய பாரத்தை உங்களோட பேசணும்னு விரும்புறாரு. தன்னுடைய இருதயத்தை உங்களுக்கு திறந்து காட்டணும்னு விரும்புறாரு. இதை குறித்து நான் வேதத்துல இன்னும் கூட சில காரியங்களை காட்ட முடியும். இயேசுட்ட தன்னுடைய சீஷர்கள் வந்து கேட்கறாங்க, நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்க முச்சல ஆண்டவர் இப்படி சொல்லி கொடுக்கிறாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஏக்கம் பரலோக ராஜ்யம் அது பூமியில ஸ்தாபிக்கப்படணும். பரலோகத்துல எப்படி தேவ திட்டம் நிறைவேறுதோ அதே போல பூமியில அவருடைய சித்தம் அவருடைய திட்டம் நிறைவேறணும். இந்த ஒரே குறிக்கோள் தான் இயேசுவோட இருதயத்தில் இருக்கு, வேற எதுவுமே இல்லை.
இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்டயும் அதே தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? ஆண்டவர் இருதயத்தின் ஏக்கம் என்ன தெரியுமா? அவர் இன்னைக்கு நீங்க அவரோட பேசி பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவரோட நெருங்கி பாருங்களேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் ஆழங்களை அறிந்திருக்கிறார், அவர் சகலத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு என்ன சொன்னாரோ அதை எடுத்து உங்களுக்கு போதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்குது, அதை நினைப்பூட்டுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இவரோட இணைஞ்சு பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவரோட இணைஞ்சு பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். பரலோகத்துல ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு ஏக்கம் இருக்குது. பரலோகத்துல உள்ள ராஜ்யம் அப்படி பூமியில ஸ்தாபிக்கப்படணும் இப்படிங்கிற ஒரு வாஞ்ச பரலோகத்துல இருக்கு. அது நிறைவேற்றப்படணும். என்னுடைய துக்கம் இதுதான். ஆண்டவர் உங்களோட பேசுவார். இயேசு பூமியில ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பூமியில அக்கினியை போட வந்தேன், இப்பவே எரியணும்னு விரும்புறேன். இப்பவே இப்பவே இப்பவே. இது இயேசுடைய இருதயத்துடைய பாரம். இப்பமே அந்த அக்கினி போடப்பட்டுறாதா? இப்பமே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுற மாட்டாங்களா? இப்பமே தேசத்தின் பாவங்கள் நீக்கப்பட்டுறாதா? இது இயேசுடைய இருதயத்துடைய பாரம். இப்பமே நடக்கணும். இதுக்குதான், இது அவருடைய பாரம். இது உங்க இருதயத்துல யாரு தெரியப்படுத்துவா? எழுப்புதல் எனக்கு வேணுமே. இது இயேசுடைய பாரம். இது அவர் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். பவுல்கிட்ட கேட்டீங்கன்னா பவுல் சொல்லுவாரு, இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார், அவர் எல்லாருக்காகவும் உயிர் தெளிந்திருக்கிறார், எல்லாரும் அவரோட ஐக்கியமா இருக்கணும். அவருடைய பாரம். இது பவுலுடைய பாரம். எல்லாரும் அவருக்குள்ள பிழைச்சிருக்கணும்ல. இயேசு எல்லாருக்காகவும் தானே மரிச்சாரு. அதனால சுவிசேஷத்தை குறித்து ஒரு பாரம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும். இது அவருடைய பாரம். இது இயேசுடைய பாரம். அதை யார் சுமக்கிறான்னா பவுல் சுமந்து கொண்டிருக்காரு. அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:14-15 இப்படி சொல்லுவார், கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அது நெருக்கி ஏவுது. அவருடைய அன்பு அவருக்கு வெளிப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் தான் தேவ அன்பை ஊற்றுகிறார் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ இப்போ அவரால் முடியல, அந்த அன்பு அவரை நெருக்கி ஏவுது. இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். அவரோட ஐக்கியமா இருந்தா அவர் உங்ககிட்ட பேசுவாரு. உங்களோட சந்தேகங்கள் எல்லாம் தீர்ப்பாரு. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அது எல்லாத்தையும் அவர் தீர்ப்பாரு. ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அவர் உங்களுக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவரோட பேசுங்க. எனக்கு இந்த சந்தேகமா இருக்குது, இந்த ஊழியக்காரங்க பேசுறது கரெக்டா, இந்த வசனம் எனக்கு புரியல, கற்றுக் கொடுங்க. அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இயேசு சீஷர்களோடு எப்படி இருந்தாரோ அப்படியே உங்களோடு இருக்க விரும்புகிறார். ஒரு நாள் இப்படிதான் நடந்து, நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும் போச்சுல கொஞ்ச நேரத்தில் பார்க்கும் போச்சுல சுற்றி நிறைய வண்டிலாம் போகுது. நிறைய வண்டி போன உடனே என்ன அறியாமைய இருதயத்தில் ஏக்கம் வருது, கண்களில் கண்ணீர் வருது. அது ஒரு எக்ஸாம் எழுத போகிற டைம். அது எங்களுடைய இன்டர்னல் எக்ஸாம். கிட்டத்தட்ட 50 மார்க்ஸுக்கு எங்களுக்கு அதில் தான் எடுப்பாங்க. 100 மார்க்ஸுக்கு நாங்கள் எழுதணும்னா. அப்போது நான் அந்த டைமில் ஐயோ பழைய எக்ஸாமுக்கு பயந்துட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். பெருசாக இருக்காது, சின்ன பதட்டம் இருக்கும். அப்போ அதில் நான் போயிட்டு இருக்கும் போச்சுல அந்த இடத்த பார்த்த உடனே கண்களில் கண்ணீர் வருது. ஆவியானவர் என்னோட பேசுறத உணர முடியுது. ஐயோ இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படலையேன்னு ஒரு ஏக்கம். நான் முடிச்ச பிறகு வீட்டில் ஒரு நாள் வேதத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் என்னோட பேசினார். இயேசு எங்கெல்லாம் கூட்டமா இருக்கிறாங்களோ அந்த இடத்தெல்லாம் இயேசு அழுவாரு. அதை தான் உனக்கு நான் வெளிப்படுத்தினேன். ஏன் அந்த இடத்துல ஒன்று அழ வச்சேன் தெரியுமா? எந்தெந்த இடத்துலலாம் கூட்டமா ஜனங்கள் இருக்காங்களோ அந்தந்த இடத்துல இயேசு அழுவாரு. அதனாலதான் திரளான ஜனங்கள் வரும் பொழுது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு போதனை செய்தார்னு பார்க்கிறார், பிரசங்கம் பண்ணினார்னு இருக்கு. இன்னொரு இடத்துல எருசலேம் பட்டணத்தை முழுசும் பார்க்கிறாரு. மொத்தமா பார்த்த உடனே அவர் கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. திரளான ஜனங்களை பார்க்கும் போது சொல்லலாம் இயேசு மனதுருகுவார், அவர் அழுவார். அதான் யூதர், நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா மரியாளும் யூதர்கள்ல அநேகர் வருவாங்க. லாசரு செத்துட்டான்னு அவங்க அழுறத பார்த்த உடனே இயேசுவும் கூட சேர்ந்து அழுவார். திரளான ஜனங்களை எப்பெல்லாம் பார்க்கிறாரோ வேதனை நிறைந்து அப்போ இருக்கிற இடத்துல எல்லாம் பார்க்கிறாரோ அப்பெல்லாம் இயேசு அழுவார். அப்ப நீங்க பாருங்க, நிறைய திருவிழாக்கள்ல ஏராளமான மக்கள் வீணானவைகளை நம்பிக்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பரலோகத்திலிருந்து இயேசு பார்ப்பார் பூமியை. ஐயோ இவ்வளவோ ஜனங்கள் கூடியிருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது, ஆனாலும் போய் இருக்கிறார்களே நீ ஏக்கத்தோடு அவர் இருந்து கொண்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் கர்த்தருடைய பாரம். இது அவருக்கு பாரம் இருக்குதுன்னு யாரு உங்களுக்கு அறிவிப்பா? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு அவரோட ஐக்கியம் இருக்குதா?
2 கொரிந்தியர் 13:14 இப்படி சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக எழுதப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நமக்கு இருக்குதா? ஆவியானவரோடு இணைஞ்சிருக்கிறீங்களா? ஆவியானவரோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா அவருடைய சுபாவம் உங்களுக்கு வந்துடும், அவருடைய கனி உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளவு க்ளோஸா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்துருங்க. நம்ம இன்னும் கூட நம்ம பார்த்தோம்னா நிறைய காரியம் உங்களுக்கு சொல்லலாம். என்கிட்ட ஆவியானவர் சில காரியங்கள் பேசுனதை மாத்திரம் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு தலையில் கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தீர்க்க தரிசனத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கோம். ஆனால் ஆவியானவர் எனக்கு ஒரு நாள் சொன்னார், எல்லாரும் தீர்க்க தரிசனங்களை பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் நீ தீர்க்க தரிசனத்தின் பின்னாடி ஓடாத, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி ஓடு. தீர்க்க தரிசனம் கிடைக்குமான்னு ஓடாத, வேதத்தில் எழுதப்பட்டிருக்க தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி ஓடு. இன்னும் வேதத்தில் எங்களை குறித்து தீர்க்க தரிசனம் நான் நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குது என்று தெரியுமா? ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் கொடுமுடியில் சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டும், பர்வதத்தின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், சபை உயர்த்தப்பட வேண்டும், திரளான புறஜாதியர்கள் அதற்கு வர வேண்டும். எப்போ தெரியுமா புறஜாதியர்கள் சபைகளுக்குள்ள வருவாங்க? சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்போ வேதத்தை ஆழத்தை தெளிவாய் போதிக்கிறவர்கள் சபையில எழுப்பப்பட வேண்டும். இன்னொரு இடத்துல சங்கீதம் 110:3 எழுதப்பட்டிருக்குது, வாலிப ஜனம் அவருக்காக பிறக்கணும், ஒரு யவ்வன ஜனம் பிறக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது. ஒரு கூட்டம் அவருக்காக பிறந்தாக வேண்டும், வாலிப கூட்டம் பிறந்தாக வேண்டும். இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்குதுல. ஒரு கூட்டத்தை நான் எழுப்புவேன், சபைகள்ல ஒரு கூட்டம் பிரசங்கிக்கிற ஒரு ஊழியர்களை நான் எழுப்புவேன், ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்துவேன். பெரிய எழுப்புதல்ல புறஜாதியர்கள் திரள் சபைகளுக்கு கூடுகிறதுல நான் ஒரு பெரும் பங்கை வகிப்பேன் அப்படின்னு இருதயத்தில் ஒரு வாஞ்சையை நமக்குள்ள உண்டாகணும். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற ஓடாம நம்ம இன்னைக்கு பல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, என்ன உயர்த்துவேன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கணும். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து பாரத்தோட நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் ஏக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால இந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி இன்னொரு கூட்டம் கம்ப்ளீட்டா வரோம் ஓடிக்கொண்டு இருக்க முடியல. ஆண்டவர் என்கிட்ட ஆண்டவர் பேசினா, நானும் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ வெளிப்பாடுகளை கொடுக்குறீங்களே, ஏன் என்ன பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்க முடியல. ஆண்டவர் சொன்னார், நீ வெளிப்பாடுகளை வைத்து மாத்திரம் பயன்பட்டுலான்னு நினைக்கிறியோ, வரங்களை வைத்து மாத்திரம் பயன்பட்டுலான்னு நினைக்கிறியோ? என்ன ஆண்டவரே, வரங்கள் இருந்தால் தானே நல்லா ஊழியம் செய்ய முடியும், அப்போ தானே ஆத்துமாக்கள் வருவாங்கன்னு கேட்க முடியல. ஆண்டவர் எனக்கு சொன்னார், வரங்கள் ஊழியத்தில் 100% இம்பார்ட்டன்ட், ஆனால் வரங்களால தான் உனக்கு ஊழியம் சிறப்பாக இருக்கும்னு கிடையாது. எப்படி ஆண்டவரே இதை சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்க முடியல. ஆண்டவர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தார். சீஷர்கள் அப்பமே பிசாசுகளை துரத்தினார்கள், வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கினார்கள், ஆனா எழுப்புதல் வரல. என்ன ஆண்டவர், அப்ப எப்ப ஆண்டவரே அப்படின்னு கேட்க முடியல. அவர் சொன்னாரு, மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடி இருக்க முடியல, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஐக்கியம் கொண்டார்கள். அந்த ஐக்கியம் எப்ப வந்துச்சோ அதுக்கு பிறகுதான் எழுப்புதல் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் வரம் கிடைச்சா எழுப்பி பிரகாசிச்சிடலாம், வரம் கிடைச்ச பிறகு நீங்க ஹீல் பண்ணலாம். எல்லாம் பாருங்களேன், இயேசு 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்துறாரு, ஆனா ஒருத்தன் தான் பின்னாடி வந்து சாட்சி சொல்றத பாக்குறோம். அதனால வரங்கள் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆனா அதை காட்டிலும் பிதாவோடு இருக்கிற ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம், கனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட ஐக்கியமா இருந்தா கனி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அவரோட ஐக்கியமா இருந்தா வரம் ஆட்டோமேட்டிக்கா செயலாகும். அப்போ அவரோட நெருங்கி இருக்கிறத நாடுங்க, அவரோட இணைஞ்சிருக்கிறத நாடுங்க. ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணணும்னு ஒரு பாரம் நமக்குள்ள வரணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது எனக்குள்ள இறங்கி அது பாரமா இருக்கணும், நான் அதற்காக கண்ணீர் வடிக்கணும், அந்த ஆசை நமக்குள்ள வரணும். நீங்க இன்னும் கூட பாத்தீங்கன்னா, மோசே தனியா ஊழியத்திற்கு போவான். முதல்ல அவன் ஜனங்களை மீட்டு கொள்ளணும்னு சொல்லி அவன் தனியா போவான். தனியா போகும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனால ஒருத்தனை கூட அவன் வந்து என்ன எகிப்தை விட்டு வெளியே கொண்டு போக முடியல. ஒரே ஒரு எகிப்தியன் அவன் கொன்னான், அவ்வளவுதான். வேற யாரையும் அவனால காப்பாற்ற முடியல. ஆனா அவன் எப்போ தேவனோடு இணைஞ்சு போனானோ அப்ப என்னாச்சு தெரியுமா? மொத்த இஸ்ரவேலர்கள் 30 லட்சம் இஸ்ரவேலர்களையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி, கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரே ஒருத்தனை கொன்னான். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அந்த பகுதியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அங்க இருக்கிற எல்லா குதிரை வீரர்களையும், குதிரைகளையும், ரதங்களையும், பார்வோனையும் கூட அவன் செங்கடலில் ஆழ்த்தினதை பார்க்கலாம். நீங்க தனியா ஊழியம் செய்ய முடியல, அன்னைக்கு தனியா மோசே ஊழியம் செய்ய முடியல, அற்புத அடையாளங்கள் நடக்கல. ஆனா எப்போ அவன் ஆண்டவரோடு கூட சேர்ந்து போனானோ, செங்கடல் பிளந்ததை நம்ம பார்க்கிறோம், வானத்திலிருந்து மன்னா விழுந்ததை பார்க்கிறோம், தண்ணீர் கற்பாறையில் இருந்து வந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார்.
அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். அவர் நமக்கு ரெவலேஷன்ஸ் கொடுப்பார். அவர் நம்மளோட பேசுவார். நம்ம அவரோட பேசுவோம். இந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை வரும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். எஸ்தர் ராஜாவோடு இணைந்து வேலை செய்தாள். இணைஞ்சு வேலை செய்ய முச்சில என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆமானும் அவனுடையவர்கள் எல்லாரும் சங்கரிக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இப்படிதான் ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஐக்கியம் வந்தனா கனி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆத்துமாக்களை கத்தர் பக்கமா திருப்ப ஆரம்பிச்சிருவோம். ஒரு கூட்ட ஜனங்களை நம்ம ஆதாயப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். எனக்கு இந்த ஐக்கியம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஐக்கியத்தை நமக்கு தரப்போகிறார். நம்மளை அபிஷேகம் பண்ண போகிறார். மேலான இடங்கள்ல நம்மளை உட்கார பண்ண போகிறார். அப்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம்பா. நிறைய நேரம் கனிகள் பின்னாடி ஓடணும், உலகத்தின் பின்னாடி போடணும், மனுஷங்களுக்கு பின்னாடி ஓடணும். உலகம் தான் பெருசுன்னு நினைச்சோம், ஆண்டவரே குடும்பம் தான் பெருசுன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை நாங்க அறிந்து கொண்டோம். எங்களுக்கு எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது நீர் என்பதை அறிந்து கொண்டோம். உங்களோட ஐக்கியம் கொள்ளும் போச்சுல திரளான கனிகளை எங்களால் கொடுக்க முடியும்னு அறிந்து கொண்டோம். இப்போ எங்களுக்கு உங்களோடு கூடிய ஐக்கியம் வேணும். சீஷர்கள் உங்களோடு கூட ஐக்கியம் வைத்தார்கள். மிகப்பெரிய அறுவடையை எடுத்தார்கள். ஒரு நாளையில 3000 பேர் 5000 பேர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். ரெயின்ஹார்ட் போன்கே என்கிற தேவ மனுஷனை நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே, அப்ப உம்மோடு கூட ஐக்கியமாகி 7.9 கோடி ஜனங்களை கத்தருக்கென்று ஆதாயப்படுத்தினதை நினைத்தருளுகிறோம். நீங்க எங்களோட இருங்க. தயவு செய்து இப்ப நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட கூட ஐக்கியமா இருக்க கிருபை கொடுங்க. நாங்க உங்களோட பேச, நீங்க எங்களோட பேச அப்படிப்பட்ட அனுபவம் இப்ப ஜபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் வசனங்களை கொண்டு பேசுகிற திட்டமும் தீர்க்கமுமா ஒவ்வொரு டைம் உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் ஆவியானவர் வசனத்தை கொண்டு உங்ககிட்ட பேசுவார். அது தேவனுடைய சத்தம் என்பது பிரத்யட்சமா உங்களால உணர முடியும். மேன்மையான அனுபவத்துக்குள்ள சிலரை நடத்த விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவரே என்னை நிரப்போன்னு கேளுங்க, நிரப்போன்னு கேளுங்க. தேவ பிரசனம் ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவங்க மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். இன்னிலிருந்து வேதத்தை ஆழத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனங்கிற வரங்கள் இப்ப அவர்கள் மேல இறங்கட்டும். இந்த வரங்களை கொண்டு அவர்களோடு நீர் பேசும், அவர்களோடு பேசு, வசனங்களை கொண்டு பேசு. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தரோட ஐக்கியம் கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் எனக்கு இந்த ஐக்கியம் வேணும், அவரோடு நெருங்கி இருக்கணும், இயேசுவுடைய இருதயத்தின் பாரம் இதுதான் நான் அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் இந்த அக்கினி விழட்டும். இந்த இப்படிப்பட்ட ஐக்கியம் உண்டாகட்டும்னு ஜெபிக்கிறோம். அப்பா ஜெபித்த ஒவ்வொருவர்களையும் நினைத்தருளுங்கன்னு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, நம்ம இன்னைக்கு ஜெபிச்சிருக்கிறோம். இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களோட பேச போகிறார். இன்னையிலிருந்து நீங்க தினமும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 அதிகாரத்தையும் நீங்க தரவா நீங்க படிங்க. 4 புக்கையும் தரவா நீங்க வாசிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த சூழ்நிலையில இயேசு எப்படி இருந்தார், எப்படி செயல்பட்டார் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அவர் ஞாபகப்படுத்துவார், ஏற்ற நேரத்தில் சொல்லுவார். நீ அன்னைக்கு அதனால தினமும் நீங்க ஒப்பு கொடுங்க. குறைஞ்சது நான் ஒரு 1/2 மணி நேரம் வேதத்தை தியானிப்பேன், 1/2 மணி நேரம் ஜெபிப்பேன். அதான் ஜெபங்கிறது ஏதோ தேசத்துக்கு ஜெபிக்கிறது மாத்திரம் கிடையாது. ஆண்டவரோட இணைஞ்சு பேசுறது, அவரோட நீங்க பேசுங்க. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்யுங்க. அதுதான் ஐக்கியம். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அதான் ஐக்கியம். ஐக்கியங்கிறது நான் அவர்கிட்ட பேசணும், அவர் என்கிட்ட பேசணும். திடீர்னு சொல்லுவார், தண்ணி செம்பு எடுத்தான் பாரு. வீட்டில் இருப்போம்ல, சொல்லுவாங்கல்ல தண்ணி எடுத்தான்னு சொன்னா டம்ளர்ல தண்ணி எடுத்து கொடுப்போம். இதே மாதிரிதான் அவர் திடீர்னு சொல்லுவார், இன்னைக்கு இந்த இடத்துல பிரேயர் வாக் போ, நீங்க போங்க. அந்த இடத்துல ஜெபிக்க போ, உடனே ஜெபிக்கணும். அந்த சர்ச்சில் போய் ஜெபி, உடனே ஜெபிக்கணும். இவங்களுக்கு ட்ராக்ஸ் கொடு, உடனே ட்ராக்ஸ் கொடுக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அது எல்லாம் செய்யுங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஒருத்தரையும் அவர் கைவிட மாட்டார். ஓகே, நம்ம அடுத்ததாக கூட இதோட இந்த மேலானவைகள்ங்கிற சாப்டர் முடியுது. இந்த இடத்துக்குள்ள நீங்க வரணும்னா நீங்க கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிறதுக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஐக்கியத்தினால நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.